நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷனில் வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறங்கிறத மட்டும் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெடின்னு சொன்ன உடனே மண்டையில் டங்கு டங்குன்னு 2 அடி விடுமே. அதே மாதிரி ஒரு நிலைமை தான் அந்த இஸ்ரேலில் வான் பாதுகாப்பு அந்த கருவிக்கு நடந்திருக்கு. இஸ்ரேலில் வான் பாதுகாப்பு கருவி இருக்கு தானே, அது இதுவரைக்கும் லொஜாக், மொஜாக், பஜாக், மறுபடியும் லொஜாக், மொஜாக், பஜாக் அப்படின்னு தான் இது வரைக்கும் ஈரான் மிசைல்ஸை தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா ஈரான் நிறைய பாலிஸ்டிக் மிசைலை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கு. நிறைய பாலிஸ்டிக் மிசைல் ஒரே தரத்தில் வந்ததால் ஈரான் அந்த வான் பாதுகாப்பு கருவி வேகமாக லொஜாக் மொஜாக் பஜாக், லொஜாக் மொஜாக் பஜாக், லொஜாக் மொஜாக் பஜாக்னு சொல்லி வேகமாக தடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள மங்குண்டு மண்டையில் 2 அடி விழுந்துருக்கு. அந்த அடி 2ம் எங்கே விழுந்திருக்குண்டா இஸ்ரேல்ட இதயம் என்று சொல்கிற டிமோனாவிலையும் அடுத்ததா அராத் என்று சொல்கிற இடத்துலையும் தான் விழுந்திருக்கு. டிமோனாவை ஏன் இஸ்ரேல்ட இதயம் என்று சொல்கிறாங்கண்டா அங்கே தான் அவங்களோட இந்த முக்கியமான அணு ஆயுத பரிசோதனை மையம் இருக்குது. ஈரான் எதுக்காக இஞ்ச அடித்தாங்கண்டா இஸ்ரேல் ஈரான்ட நட்டான்ஸுங்கிற பகுதியில் இருக்கிற நியூக்ளியர் ரிசர்ச் சென்டரை அடிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலடி தான் இந்த அடி. இந்த அடி எப்படி என்றா பழிக்கு பழி என்ற அடிப்படையில் தான் விழுந்திருக்கு. நீ என்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் அடித்தா நானும் உண்ட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் அடிப்பேன், அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் இது சின்னக்கின்னு அடி இல்லை. ஈரான் அடித்த அடியில் டிமோனாவில் 64 பேர் காயப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு ஆள் சீரியஸாக இருக்காரு. 2 பில்டிங் உடைஞ்சி நொறுங்கிட்டு. அடுத்ததா அராத்துங்கிற இடத்துல அது டிமோனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். அங்கே 116 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 7 பேர் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நிறைய பில்டிங்கை உடஞ்சி நொறுங்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஈரான் அடிச்சுக்கிற அடி பாரதூரமான ஒரு அடி தானே. இந்த அடிக்கு இறந்து போனதா மக்களால் அழைக்கப்படுற பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காருண்டா, இது இஸ்ரேலுக்கு மிகவும் ஆபத்தான இரவு, இதுக்கு பதிலடி மீண்டும் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஈரானை நல்லா தருவாங்க, அதையும் வாங்கி எடுங்க. ஒரு விஷயம் தெரியுமா, இவ்வளவு நாளும் மற்ற நாடுகள் தான் இஸ்ரேலுக்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடி ஐக்கிய நாடுகள் என்ன செய்து மனித உரிமை என்ன செய்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ முதல் முறையாக இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் என்ன செய்து மனித உரிமை என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கத்துற இந்த சத்தம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் தொடர்ந்து தொகுத்து வழங்குறதுக்காக தயாராக இருக்கேன். அந்த அடிப்படையில் ஹசன் கேலரி எனப்படுகின்ற என்னுடைய அந்த யூடியூப் தளத்துக்கு சென்று அந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.